தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் மருந்தா இவளுடைய மருந்து அங்கு திகழ்கிறது. உப்பு கொட்டுறது இங்க மிகப்பெரிய ஒரு பிரசாதமா இருக்கு. யாருக்கெல்லாம் உடலிலே கட்டிகள், யாருக்கெல்லாம் உடல்ல தீராத மருவுகள், யாருக்கெல்லாம் போக்க முடியாத ஜுவாலைகள் எல்லாம் உடம்புல ஏற்படுதோ அந்த அனைத்தையும் தீர்க்கக்கூடியதா உப்பையும் மிளகையும் வாங்கி அது அவர்கள் முழுவதிலும் அவர்களுக்கு திருஷ்டி கழித்து இந்த கோவிலில் போடுகின்ற பொழுது அந்த உப்பு எப்படி சிதறுகிறதோ அது போல உடம்புல இருக்கக்கூடிய இந்த கட்டி மருக்கள் போன்றவரெல்லாம் அணு அணுவாக சிதறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த கோயிலுடைய இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா குண்டம் இறங்குதல். அது என்னடா குண்டம் இறங்குதல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேயர்கள் கேட்பாங்க, குண்டம்னா எதுவும் இல்ல, அந்த பக்கம் கொங்கு நாடு இல்லையா, கொங்கு நாட்டுல குண்டம்னா தீக்குழின்னு அர்த்தம். இப்போ பொதுவா தீக்குழின்னு சொன்னா பூக்குழின்னு சொல்றது அதிகப்படியான நெருப்பை போட்டு கட்டைகளை எரித்து அதுல தீயில் இறங்குவது வழக்கம். அதிகபட்சமா சொல்றது ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரம் தீ மிதிப்பது வழக்கம். ஆனா 12 மணி நேரத்திலிருந்து ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து பக்தர்களால் தீக்குழியில் இறங்கக்கூடிய ஒரு காட்சி எதுன்னு கேட்டா இந்த பண்ணாரியம்மனுடைய குண்டம் நிகழ்ச்சி தான். இந்த குண்டம் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடியது உலகம் பூரா ரொம்ப பிரபலமானது.